Twin Birds presents Simply Stretch. ரொம்ப பாப்புலரான ட்வின் பட்ஸ் பிராண்ட் இந்த ஜெனரேஷன் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. ட்வின் பட்ஸ் பிராண்டில் எத்னிக் வேர், வெஸ்டர்ன் வேர் ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னர் வேர், கேஷுவல் வேர், ஆக்டிவ் வேர், லாஞ்ச் வேர்னு பெண்கள் தினசரி யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. ஹாய், வெல்கம் டு ட்வின் பர்ட்ஸ் பிரசன்ட் சிம்பிளி ஸ்ட்ரெச். நான் ஜாஷ்னா, இவங்க தரணி. இன்னைக்கு நாங்கள் ட்வின் பேர்ட்ஸோட கலர்ஃபுல்லான லெகின்ஸ் அண்ட் டிஷர்ட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். நம்ம குயிக்காக ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ட்வின் பேர்ட்ஸோட கலர்ஃபுல் டிஷர்ட்ஸ் அண்ட் லெகின்ஸ்க்கு மாற்றிட்டு வந்துட்டோம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி உங்களோட ஹை பிளட் ப்ரெஷரை ஆசனா ப்ராக்டிஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறது. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து உங்களோட மேட் மேலே கம்ஃபர்டபுளான ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. உங்கள் ரெண்டு லெக்ஸையும் ஒரு 1 feet வைடில் டிஸ்டன்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸை பின்னாடி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணும்போது உங்கள் செஸ்ட்டை நல்லா ரோல் பண்ணி, ஷோல்டர்ஸ் நல்லா ரோல் பண்ணி, நல்லா ஹெட்டை லிஃப்ட் பண்ணி ஸ்லைட்டாக பேக் ஆர்ச் கொடுங்க. நீஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக நீஸை பெண்ட் பண்ணி உங்களோட ஹெட்டை நல்லா கீழே கொண்டு போகணும். ஸோ நைஸாக உங்களோட நீஸ் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு ஹெட்டை ட்ராப் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் பண்ணலாம். நம்ம மேலே வரும்போது நீஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே வாங்க. ஆர்ச் பண்ணுங்கள். நல்லா செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக நீஸை பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோர் ஹெட்டை நல்லா உங்களோட நீஸ் பக்கத்தில் கொண்டுட்டு வாங்க. இன்ஹேல் பண்ணும்போது திருப்பியும் ஸ்லோவாக ரைஸ் அப் பண்ணுங்கள். நீ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஆர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா உங்களோட செஸ்ட் ஓப்பனில் வச்சுட்டு ஹெட்டை ட்ரா பண்ணுங்கள். உங்களோட ஆர்ம்ஸும் அப்படியே கிரவுண்டுக்கு போகிற மாதிரி போகணும். ஒரு 3 times ப்ரீத் பண்ணலாம். 3, 2, 1. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட ஆர்ம்ஸோட ஸ்ட்ரென்த் மூலமா உங்களை லிஃப்ட் பண்ணுங்கள். செஸ்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக நீஸ் கொண்டு வாங்க. ஹேண்ட்ஸை நல்லா உங்களோட தைஸ் பக்கத்தில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதே ப்ராக்டிஸை நம்ம 1 லெக்கில் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு வாங்க, ரைட் லெக்கை பின்னாடி கொண்டு வாங்க. ஸோ உங்கள் ரைட் லெக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக உள்ளே பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக வெளியே வச்சிடாதீங்க, ஸ்லைட்டாக உள்ளே பாயிண்ட் பண்ணுற மாதிரி. உங்கள் லெஃப்ட் லெக்கை நல்லா ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. பின்னாடி நல்லா செஸ்ட்டு லிஃப்ட் பண்ணி ஹெட்டை நல்லா மேலே பாருங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட ஃபோர் ஹெட் எடுத்துகிட்டு வந்து செஸ்ட் நீஸ் கிட்ட கொண்டு வாங்க. உங்கள் நீஸை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோர் ஹெட்டை எடுத்துகிட்டு வந்து நீஸ் கிட்ட கொண்டு வாங்க. நீ ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது திருப்பியும் ஹெட்டை லிஃப்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்ட்ஸை எவ்வளோ முடியுமோ இப்போ ரைஸ் பண்ணி உங்களோட ஃபோர் ஹெட்டை நல்லா நீஸ் கிட்ட கொண்டு வாங்க. ஸோ இதோட பொசிஷன் வந்து என்ன ஹெல்ப் பண்ணோன்னா, உங்களோட ஹெட்டை ஃபுல்லாக ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். உங்கள் நெக்கை டைட்டாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக நெக் பெயின் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஒரு 3 breaths இருங்க. உங்கள் பேக் லெக் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் ஆர்ம்ஸை நல்லா கீழே கொண்டு போங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக நீ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி ஹெட்டையும் அப்பர் பாடியும் மேலே கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக்கை பின்னாடி கொண்டு வந்துடுங்க. ரைட் லெக்கை முன்னாடி கொண்டு வாங்க. நம்ம இதே ஆசனாவை இந்த லெக்கிலும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா ஹேண்ட்ஸை இன்டர்லாக் பண்ணுங்கள். செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட சின்ன நீஸ் கிட்ட கொண்டுட்டு போயிட்டு அப்புறம் ஃபோர் ஹெட்டை நீஸ் கிட்ட கொண்டுட்டு போங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ரைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் லெக். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது பெண்ட் பண்ணுங்கள். ஹெட்டை ஃபோர் ஹெட் எடுத்துகிட்டு வந்து நீஸ் கொண்டுட்டு வாங்க. 1 more time. இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே வாங்க.
எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக பெண்ட் பண்ணி உங்களோட ஃபோர்ஹெடை நீஸ் கிட்ட கொண்டுட்டு வாங்க. உங்கள் நீஸை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களோட ஆர்ம்ஸை நல்லா கீழே தரைக்கு கொண்டுட்டு வாங்க. இதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களோட நீஸை கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட ஹெட்டையும் செஸ்ட்டையும் மேலே கொண்டுட்டு வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதிலேருந்து நம்ம ஒரு சிட்டிங் பொசிஷனுக்கு போக போகிறோம். ஸோ நல்லா உங்களோட மேட்டில் லெக்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க. நம்ம இப்போது ரைட் லெக்கை பெண்ட் பண்ணிவிட்டு ரைட் லெக்கை வந்து லெஃப்ட் தை கிட்ட வச்சுக்க போகிறோம். நம்ம இதுலேயும் உங்களோட லெஃப்ட் நீயை பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் லெஃப்ட் நீயை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் டோஸ் நல்லா உங்களை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஆங்கிள்ஸையும் ஃப்ளெக்ஸ் பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட்ஸை உங்கள் ஆங்கிள் கிட்டேயோ இல்லைனா டோஸ் கிட்டேயோ கொண்டுட்டு வாங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அது பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதால எங்களால் ஈஸியாக பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா செஸ்ட்டை ரைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது எவ்வளோ முடியுமோ நல்லா பெண்ட் பண்ணி உங்களோட ஹெட்டை நல்லா கொண்டுட்டு வரணும். உங்களோட ஃபோர்ஹெட்டை நீஸ் கிட்டே கொண்டுட்டு வரணும். உங்களால் இவ்வளோ முடியல, உங்களால் இவ்வளோ தான் முடியுதுனாலும் இதே பொசிஷன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 3 breaths இருக்கலாம். இங்கே இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் இப்படி பிடிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு குஷன் மேலே உட்காந்துட்டு இதே பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ஹெட்டை மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். நல்லா செஸ்ட்டை ரைஸ் பண்ணி ஆர்ம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதே நம்ம டிஃப்ரெண்ட் லெக்கில் பண்ணுறோம். ரைட் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணி லெஃப்ட் லெக்கை தைஸ் கிட்ட கொண்டுட்டு வர போகிறோம். இதே மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா டோஸ் கிட்ட பிடிச்சிக்கோங்க. இல்லைனா உங்களோட ஆங்கிளோ இல்லைனா நீஸ் கூட பரவாயில்ல, எங்கே முடியுதோ அங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தால் பரவாயில்ல. இன்ஹேல் பண்ணும்போது நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள் செஸ்ட்டை. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது எவ்வளோ முடியுமோ இவ்வளோ தான் உங்களால் முடியும்னா பரவாயில்ல, அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரீத் பண்ணுங்கள் ஒரு 3 times. உங்களால் முடியலன்னா உங்கள் நீஸை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. 2 and 1. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மெதுவாக கொண்டு வாங்க. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹேண்ட்ஸை, லெக்ஸை ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆசனா வந்து நமக்கு தாரணி எப்படி பண்ணுறதுன்னு காமிப்பாங்க. இங்கே வால் இல்லாததுனால நான் வந்து ஒரு ஆக்டிங் வாலில் நின்று தாரணிக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க வால் யூஸ் பண்ணி இந்த ப்ராக்டிஸை பண்ணணும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட வீட்டில் ஏதாவது நல்ல ஸ்ட்ராங்கான வால் பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக வர முடியுமோ, இப்போ நான் தான் வால்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வந்து படுத்துட்டு உங்கள் 2 லெக்ஸையும் தூக்கி அந்த வால் மேலே வைக்க போகிறீங்க. ஸோ நல்லா உங்களோட லெக்ஸோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நல்லா புஷ் பண்ண போகிறீங்க. வாலை புஷ் பண்ணால் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹிப்ஸ் ரைஸ் ஆகும். உங்கள் ஹிப்ஸ் ரைஸ் ஆகும்போது நல்லா உங்களோட கையெடுத்து வந்து உங்களோட ஹிப்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வால்க்கு எவ்வளோ கிட்ட இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் அந்த நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு லெக்கை மட்டும் நல்லா ரைஸ் பண்ணுங்கள். நல்லா ரைஸ் பண்ணி ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஹெட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து வைக்க போகிறீங்க. உங்களால் தரையை டச் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். எவ்வளோ முடியுமோ எடுத்துகிட்டு போங்க. ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே வாங்க. இன்னொரு 1 time பண்ணலாம். எக்ஸ்ஹேல் பண்ணிகிட்டே ரொம்ப மெதுவாக கீழே கொண்டு போங்க. இங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ஒரு 5 breaths வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட சப்போர்ட் வந்து இந்த லெக் வந்து நல்லா வாலை ப்ரெஸ் பண்ண போகுது. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு ஃபால் பண்ணுற ஃபீலிங் வராது. ஸ்லோவாக மேலே கொண்டு வாங்க. இப்போ ரைட் லெக் எடுத்து வந்து வாலில் வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் லெக்கை நல்லா மேலே கொண்டு போக போகிறீங்க. எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக லெஃப்ட் லெக்கை தரைக்கு கொண்டு போயிட்டு டச் பண்ண முடிஞ்சால் டச் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. ஸ்லோவாக இன்ஹேல் மேலே வாங்க. இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது கீழே வச்சுட்டு ஒரு 5 times ப்ரீத் பண்ண போகிறோம். இந்த ப்ரீத் பண்ண போகிற இந்த ஹோல் பொசிஷன்லேயும் உங்கள் ஹெட்டை வந்து டர்ன் பண்ணவே கூடாது. உங்கள் சின்ன நைஸாக செஸ்ட்டு கிட்ட டக் பண்ணியிருக்கணும். இந்த ஃபைனல் பொசிஷனில் நல்லா ப்ரீத் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ ப்ரீத் பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக கொண்டுட்டு வாங்க மேலே. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது கொண்டு வந்து உங்களோட வாலில் வச்சுக்கோங்க. உங்கள் ஹேண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிப்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்கு, எல்போஸ் நல்லா உள்ளே இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக உங்களோட ஹேண்ட்ஸை கீழே வச்சுட்டு ஹிப்ஸை ஸ்லைட்லி கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுட்டு உங்கள் லெக்ஸை வால்லேருந்து கீழே எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ இந்த ஆசனா வந்து விபரீத கரணின்னு ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. இந்த ஆசனா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி ஹார்ட் கிட்ட போகிறதுனால உங்களோட ஹார்ட் ரேட் ரொம்ப நல்லா ஈஸியாக கம்மியாகும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெக் பெயினோ இல்லைனா லோவர் பேக் பெயினோ வந்துச்சுன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரை ஒரு டைரக்ட் சூப்பர்விஷன் மூலமாக தான் இதை பண்ண முடியும். இந்த எபிசோடோட நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பிராமரி பிராணாயமா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த விபரீத கரணி ஆசனா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறமா இப்போது நம்ம வந்து ஒரு பிராணாயமா பண்ண போகிறோம். அந்த பிராணாயமா வந்து உங்களோட ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணி உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட ஹை பிபி நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். இது எப்படி பண்ணணும்னா உங்களோட 10 ஃபிங்கர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி உங்களோட தம்பை எடுத்து காதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்களோட இயர்ஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். உங்களோட 4 ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் நல்லா உங்களோட கண்ணை க்ளோஸ் பண்ண போகிறோம். உங்களோட ரிங் ஃபிங்கர் வச்சு உங்களோட மூக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஃபிங்கர் எடுத்து உங்கள் லிப்ஸ் மேலே வைக்க போகிறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு பீயோட சவுண்ட் மாதிரி அந்த சவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். உங்களோட எக்ஸலேஷனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாங்காக பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லைட்டாக உங்கள் நாஸ்ட்ரில்ஸை க்ளோஸ் பண்ணி உங்களோட நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள் சவுண்டோட. இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் சவுண்டோட. Inhale, exhale, நான் ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கையை. இந்த பிராணாயமா பேர் பிராமரி பிராணாயமா. பிராமரின்றது ஒரு பீயோட பம்ப்ளிங் பீயோட சவுண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த பிராணாயமாவோட எஃபெக்ட். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெய்லியும் நீங்கள் பண்ணலாம். காலையிலையோ ஈவினிங்கோ இல்லைனா நைட் தூங்க போகிற முன்னாடி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட ஹார்ட் ரேட் கம்மியாகும். எப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் இந்த எபிசோட ப்ராக்டிஸ். இந்த எபிசோட ப்ராக்டிஸ் மூலமா உங்களோட ஹை பிளட் ப்ரெஷர் கம்மியாகும்னு நான் நம்புகிறேன். இது ட்வின் பேர்ட்ஸ் பிரசன்ஸ் சிம்பிளி ஸ்ட்ரெச். நான் ஜோஷ்னா, இவங்க தரணி. நான் உங்கள் அடுத்த எபிசோடில் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஆசனா சீக்வன்ஸோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். கிலோ கணக்குல இல்ல டன் கணக்குல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழ்னுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.